விருந்தினர்கள் அனைவரையும் இன்னும் கூப்பி வரவேற்பு கொள்வதுடன் தொடர்ந்தும் பேசாலை வெற்றிநாயகி அன்னை ஆலயத்தினுடைய உதவி பங்கு தந்தை அவர்களை அழைத்து நிற்கின்றேன். பேசாலை பிரதேச வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி துஷிகா செல்வராஜ சில்வா அவர்களை அழைத்து நிற்கின்றேன். தொடர்ந்தும் மங்கள விளக்கு வைத்தி அழைக்கின்றேன். அழைத்து நிற்கின்றேன். இறைவா நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தழும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனையுணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு. என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி இணையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. மலர்ச்சி கொடு. With heartfelt joy and deep gratitude, I welcome you all to this special occasion. First and foremost, I extend a warm welcome to our chief guest, Mr. M. Pradeep, Divisional Secretary of MANA. We are truly honored by your presence, and your participation greatly adds value to this event. We are also delighted to welcome our guest of honor, Reverend Father A.V. Alfred OMI, Deputy Principal of St. Anthony's Roman Catholic Boys College, Colombo 13, and Reverend Sister Tushyandi Selvanayagam, in charge of the primary section, Vavuniya Rambakulam Girls Mahavidyalayam, Vavuniya. Thank you both of you for gracing this event with your lovely presence. We extend a warm welcome to our special guest, Dr. Tursika Devaraja Silva, Divisional Medical Officer, Pesale, and
Pradhani Srilingam, attorney at law from MHR Colombo. Your contribution to society and your presence here today are truly appreciated. Our heartfelt welcome to all our goes to our academic guests, Ms. Charlapu Sebaraja, instructor in English, University of Vavuniya, and Mr. R.G. Mohan Cruz, academic coordinator, HA Manna. We are honored to have you as distinguished guests today. We also welcome Reverend Father Simpson, Assistant Parish Priest of St. Victoria's Church, Pesale, and also we welcome our Deputy Principal, Mrs. Ilantrian, to our function. To all our teachers, students, parents, and invited guests, your presence is what makes this day truly special. Let us move forward into today's program, Joy and Unity. அன்பான மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, விருந்தினர்களே, இன்று எங்களுடைய பாடசாலையிலே ஒரு மகிழ்ச்சியான பெருமை தரக்கூடிய ஒரு விடயம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பழைய மாணவி செல்வி மார்க்கஸ் டிவைன்சியா அவர்கள் தன்னுடைய 4வது புத்தகத்தை தான் படித்த புனித பச்சிமா அன்னையின் மடியிலே அவர் வெளியீடு செய்கிறார். எங்களுடைய பாடசாலையிலே இதை வெளியிட கேட்ட பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் எங்களுடைய பழைய மாணவி இந்த ஒரு சாதனையை இங்கே நிகழ்த்துகின்ற பொழுது அது எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த புத்தகத்தினுடைய பெயரும் விங்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் சிறகுகள். ஆகவே இந்த மார்க்கஸ் டிவைன்சியாவுடைய நம்பிக்கை எமக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள், எங்களால் சாதனைகள் படைக்க முடியும், குறிப்பாக இந்த எழுத்து மூலமாக நாங்கள் உலகத்தை மாற்ற முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்கின்ற செய்தி இன்று எங்கள் எல்லோருக்கும் இந்த புத்தக வெளியீட்டு வழியாக வருகின்றது. போர் முனையில் வெல்லப்படாத விடயங்களை பேனாமுனையினால் வெல்ல முடியும். கலவரங்களால் சாதிக்க முடியாத விடயங்களை காகிதத்தினால் சாதிக்க முடியும். ஆகவே நாங்கள் என்னதான் பேசினாலும் எழுத்திலே நாங்கள் அதை முன்வைக்கின்ற பொழுது அதை காலத்துக்கு அது நிலைத்திருக்கும். இன்னுமாக அதை நாங்கள் வாசித்து மற்றவர்கள் வாசித்து அதை தங்களுக்குள்ளே உள்வாங்கி வாழ்வாக மாற்ற அல்லது செயற்பட அது எழுத்து பேர் உதவியாக இருக்கும். ஆகவே புத்தகங்கள் வெளிவருவது என்பது இலகுவான காரியமல்ல. புத்தகங்கள் எழுதுகின்றவர்கள் பலராக இருக்கலாம், அதை வெளியிட முடியாமல் பலர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடசாலை மாணவர்களாகிய உங்களுக்கும் ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு களத்தை கொடுக்கும். இங்கே படிக்கின்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் உங்களுடைய புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் இங்கே வெளியிட நாங்கள் அதற்கான ஆவணம் செய்வோம். அதில் ஒரு முதற்படியாகத்தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். டிவைன்சி அவர்கள் தான் இந்த உலகத்திலே பார்த்த யதார்த்தங்களை அவர் ஆங்கிலத்திலே கவிதை வடிவங்களாக எழுத்திலே அவர் எழுதியிருக்கிறார், வடித்திருக்கிறார். அது காலத்துக்கும் நின்று மற்றவர்களுக்கு உதவி செய்ய போகின்றது. அதுபோல நீங்களும் நானும் இந்த புத்தக வெளியீட்டில் இருக்கின்ற பொழுது என்னுடைய கருத்துக்களை சமூகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய விடயங்களை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இன்று நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த புத்தக வெளியீட்டு விழா மார்க்கஸ் டிவைன்சி அவர்களுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் பெருமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக அது மாறும். அதனால்தான் பாடசாலை இதை முன்னெடுத்து செல்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லோரும் எங்களுடைய பாடசாலைக்கு
அதிதிகள் வந்திருக்கிறார்கள் இந்த புத்தக வெளியீட்டுக்காக. ஆகவே அதுவும் எங்களுக்கு பெருமை சேர்க்கின்றது. இவ்வாறாக ஒரு அறிவு ரீதியான ஒரு வெளிப்பாட்டை இங்கே நிகழ்த்துகின்ற பொழுது அது பலருடைய கவனத்தை ஈர்க்கின்றது. இன்னுமாக இது எங்களுடைய வாழ்வை வளமாக்க உதவியாக இருக்கும். ஆகவே இது வேறு எதுவும் விளங்காவிட்டாலும் இந்த விங்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் சிறகுகள் என்ற அந்த வார்த்தைகள் எங்களுக்கு விளங்கினால் நிச்சயமாக நாங்கள் பறந்து வானத்திலே உயர்நிலையில் நிற்க முடியும். ஆகவே இன்றைய நாளிலே தன்னுடைய புத்தகத்தை வெளியீடு செய்கின்ற செல்வி டிவைன்சியா மார்க்ஸ் அவர்களை நான் பாராட்டி இருக்கின்றேன். எங்களுடைய பாடசாலை சமூகமாக நாங்கள் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய பழைய மாணவி இவர் IDM நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் அவர் லெக்சரராக இருக்கிறார். அதைவிட அவர் ஊடகவியலாளராக இருக்கிறார். இன்னுமாக ஆய்வுகளை மேற்கொள்கின்றவராகவும் சமூகத்தின் பால் அக்கறை கொண்டவராகவும் குறிப்பாக இந்த பேசாலை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றவராகவும் எங்களுடைய பச்சிமா பிள்ளைகளுக்கு தான் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவராகவும் அவர் இருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னுமாக இங்கே வருகை வந்திருக்கின்ற அதிதிகளை நான் வாழ்த்தி பாராட்டுகின்றேன். இவருடைய முயற்சிக்கு நீங்கள் அழகு சேர்க்கின்றீர்கள், பெருமை சேர்க்கின்றீர்கள். உங்களுடைய வருகையினால் பட்டிமா சமூகம் மகிழ்ச்சி அடைகின்றது, பெருமை அடைகின்றது. இன்னுமாக இப்படிப்பட்ட சாதனைகள், இப்படிப்பட்ட முயற்சிகள் எங்களுடைய பாடசாலையிலே உருவாக வேண்டும். இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எங்களுடைய பிள்ளைகள் இந்த மேடையிலே புத்தகங்களை வெளியிடுவார்கள், அதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. முதல் பிரதி வெளியிட்டு வைக்கின்ற நிகழ்வினை தொடர்ந்து நமது தலைவர் அவ்வாறு அனைவரும் அவ்வாறு அரங்கில் நிற்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் நமது பிரதம விருந்தினருடைய கரங்களால் இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொழும்பு சென்ட் ஆண்டனிஸ் ரோமன் கத்தோலிக்க ஆண்கள் தேசிய கல்லூரியுடைய அதிபர் அருட்பணி AV ஆல்ஃபிரட் அடிகளார் அவர்களிடம் அடுத்த பிரதி வழங்கப்பட இருக்கின்றது. பிரதி வழங்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்தும் அடுத்த விருந்தினர்கள் தொடர்ந்து அரங்கில் அவ்வாறு தனித்து நிற்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் தொடர்ந்து வழங்கப்பட இருக்கின்ற பிரதியினை வழங்கி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர்களில் ஒருவரான கொழும்பு சென்ட் ஆண்டனிஸ் ரோமன் கத்தோலிக்க ஆண்கள் தேசிய கல்லூரியுடைய அதிபர் அருட்பணி AV ஆல்ஃபிரட் அடிகளார் அவர்களை கேட்டுக்கொள்வதுடன் அவரிடமிருந்து பிரதியினை கொள்ளுமாறு பேசாலை பிரதேச வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி திருமதி துஷிகா தேவராஜா அவர்களை துஷ்யந்தி செங்கநாயகம் அவர்களை கேட்டுக்கொள்வதுடன் அவரிடமிருந்து பிரதியினை பெற்றுக்கொள்ளுமாறு சிறப்பு விருந்தினர்களில் ஒருவரான சட்டத்தரணி புராதனி சிவலிங்கம் அவர்களை அழைத்து நிற்கின்றனர். அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ரஜிக்குமார் அடிகளார் அவர்களை கேட்டுக்கொள்வதுடன் முதல் பிரதியினை பெற்றுக் கொள்ளுமாறு வவுனியா பல்கலைக்கழகத்துடைய ஆங்கில மொழியியல் பிரிவினுடைய விரிவுரையாளர் திரு அருளப்பன் சிவராஜ் அவர்களை அழைத்திருக்கின்றேன். அவர்களை மீண்டும் அழைத்திருக்கின்றேன்.
தொடங்கி வைக்குமாறு எமது நிகழ்வின் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த வேளையிலே பாடசாலை சமூகம் சார்பாக இந்த பெற்றோரை நாங்கள் அன்போடு பாராட்டி வாழ்த்தி நிற்கின்றோம்.